السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم من عاد مريضا أو زار أخا له في الله ناداه مناديان திபித்த வத்தாப மம்ஷாக் வத்தபவ்வஅத மினல் ஜன்னா மன்சிலா. ரவாஹு துர்முதி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒருவர் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தால் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையிலே தம்முடைய சகோதரரை சந்திக்க சென்றால், இரண்டு மலக்குமார்கள் அவரை அழைத்து சொல்லுகிறார்கள், திபுத்த, நீ நல்லது செய்திருக்கிறாய், துவாப மம்ஷாக், உன்னுடைய இந்த பயணம் இருக்கிறதே இது மிகவும் சிறப்பான பயணம், வத்தபவ்வஅத மினல் ஜன்னத்தி மன்சிலா, சொர்க்கத்தில் உமக்கென ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டாய் என்று இரண்டு மலக்குமார்கள் அவரை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். நோயாளியை நோய் விசாரிப்பது ஒரு நன்மை என்றால், அல்லாஹுக்காவேண்டி பிரியப்படுகின்ற ஒரு நண்பரை ஜியாரத்து செய்ய செல்வது, அதாவது சந்திக்க செல்வது இருக்கிறதே, அதுவும் ஒரு நன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. மலக்குமாரக்கூடிய வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. அல்லாஹுடைய புறத்திலிருந்து மறைமுகமான முறையில் நமக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லியவாறு இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு உதவியாக இருக்கலாம், அண்டை அயலார் உதவியாக இருக்கலாம், ஆசிரியர்கள் உதவியாக இருக்கலாம். ஆனால் சில நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை இன்றைய பாடம் நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறது. அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும், நல்ல சகோதரர்களாக இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நம்மிடத்திலே பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களை, உலகத்தில் எப்படி உயர்வு பெறுவது, முன்னேற்றம் பெறுவது, நேர்மையான முறையில் நீதியான முறையில் நடந்து கொள்வது எப்படி என்றெல்லாம் பரிமாறிக்கொள்கின்ற இஹ்வான்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லாதிருக்கலாம், அல்லது தெரிந்த அன்பர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் போன்ற நண்பர்கள் இருப்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு அதை ஒரு சிறப்பான முறையில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்திலே மட்டும் வழிகாட்ட மாட்டார்கள் நாம் வளம் பெற்று வாழ்வதற்கு. மாறாக மறுமையிலேயும் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது எப்படி, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது எப்படி, ஒரு ஜன்னத்தியாக மாறுவது எப்படி என்பதற்கும் அவர்கள் வழிகோடுவார்கள். அவர்கள் போன்ற நண்பர்கள் இருப்பதிருக்கிறதே, அது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பேரருளாக இருக்கிறது. எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறார்கள். நாம் நல்ல நண்பர்களை தேடிப்பெற வேண்டும். காரணம், மறுமை நாளிலே நரகவாசிகள் என்ன செய்வார்கள்? புலம்பிக் கொண்டிருப்பார்களாம். புலம்பிக் கொண்டு வியாகுலப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்ன சொல்லி கொண்டிருப்பார்கள்? எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள், பரிந்துரைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையே. மாலனா மின் ஷாஃபின் வலா சதீக்கின் ஹமீம். உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் போய்விட்டார்களே என்று வியாகுலப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்படியானால் அந்த நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களே, துனியாவுக்கு மட்டும் அவர்கள் நல்வழி காட்ட மாட்டார்கள், ஆகரத்துக்கும் நல்வழி காட்டுவார்கள். ஷேகுமார்கள் எல்லாம் அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஷேகுமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு எதை போதித்து கொண்டிருப்பார்கள் என்றால், நீ போய் பேசக்கூடாது, புரட்டுகளில் ஈடுபடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், எந்த ஒரு ஹராமான செயலையும் ஈடுபடக்கூடாது என்று ஷேகுமார்கள் நமக்கு வழிகாண்பித்து கொண்டிருப்பார்கள். அதுபோன்றுதான் சில நண்பர்கள், சதீக ஹமீம் என்பார்கள் அரபியிலே, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாம் தேடி பார்க்க வேண்டும், அத்தகைய நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பார்களா என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். அந்த நண்பர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், நம்மிடத்தில் வெறும் குறையை மட்டும் கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள், நிறையையும் காண்பார்கள்.
இதோ ஒரு மனிதர் அபு இசாக் இப்ராஹிம் இப்னு அதுகம் என்பவரோடு தோழமை கொண்டிருக்கிறார், சகவாசம் கொண்டிருக்கிறார். இருவரும் கொஞ்ச காலம் அந்த சகவாசத்தோடு இருந்த நிலைமையில் அந்த மனிதர் அபு இசாக்கிலிருந்து விடைபெறுகிறார். விடைபெறும்போது கேட்கிறார், லவ் நப்பகத்தனி அலா மாஃபிய மினல் ஐப், ஏதாவது என்னிடத்திலே குறைகள் இருந்தால் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் என்று கேட்டு விண்ணப்பிக்கிறார். சில சமயங்களில் சில வீடுகளுக்கு நாம் விருந்தாளிகளாக செல்வோம், நல்ல முறையில் விருந்து உபசாரம் செய்வார்கள். கடைசியாக இடத்தில் கேட்பார்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் என்பார்கள். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டும். அதே போன்று அவர் கேட்கிறார். அப்போது அபு இசாக்கு பதில் அளிக்கிறார்கள், யா அகிலம் அரலக்க ஐபா, நான் உன்னிடத்தில் எந்த ஒரு குறையையும் காணவில்லை. எனல் அன்னில் அகலத்துக்க பி ஐனிர் ரிலா, நான் ஒரு திருப்தியான கண்ணை கொண்டே உன்னை நான் பார்க்கிறேன். ஒரு திருப்தியான கண்ணை கொண்டு பார்க்கிற போது நான் எப்படி குறையை நான் பார்க்க முடியும்? கண்டிப்பாக குறை பார்க்க முடியாது. ஃபஸ்ஹசன் துமின் கமார ஐத்து, நான் பார்த்ததெல்லாம் நல்லதாகவே பார்த்திருக்கிறேன். எனவே ஃபஸ்அல் கைரி அன் ஐபிக்க, உன்னுடைய குறையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேறு யாரிடத்திலேயாவது சென்று கேட்டுக்கொள். நான் உன்னை பார்ப்பதெல்லாம் ஒரு திருப்தியான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன், நிறையை மட்டுமே பார்க்கிறேன் என்று. இவர்கள் தான் உண்மையான நண்பர்களாக இருக்க முடியும். என்றால் என்ன அர்த்தம் அருமை சகோதரர்களே? அருமையான ஒரு அழகிய அரபி பாடல் ஒன்று சொல்வார்கள், வாயினுரிலா மின் குல்லி ஐபின் கலீலத்தும் கமா அண்ணா ஐயனு சுப்தி துபுதில் மசாவியா. திருப்தியான கண் இருக்கிறதே, அது குறைகளை விட்டும் அது அகன்றதாக இருக்கும். திருப்தியோடு பார்க்கிற போது குறைகளை அது பார்க்காது. அதே சமயத்தில் கோப கண்களோடு அனல் கண்களோடு பார்த்தோம் என்றால் என்ன செய்தாலும் அது குற்றமாக தெரியும். அது துபுது அல் மசாவியா, குற்றத்தை தான் அது வெளிப்படுத்தும் என்று அரபியிலே சொல்லுவார்கள். எனவே அருமை சகோதரர்களே, நாம் நல்ல நண்பர்களிடத்திலே பழகும்போது, அவருடைய அணுகும்போது, அவர்களோடு நாம் சகவாசம் வைக்கின்ற போது ஒரு திருப்தியான கண்ணோடு பார்த்த மாட்டார். சொல்லப்போனால் குடும்பத்திலே கூட அப்படித்தான் பார்க்க வேண்டும். எடுத்ததெல்லாம் குறை என்றால் அங்கே நிம்மதியாக வாழவே முடியாது. முதலிலே பார்க்கிற போது ஏதோ நல்லது நடந்திருக்கும், நல்லது தான் நடந்திருக்கும், விசாரித்தால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்ளலாம். எடுத்த மாத்திரத்திலே ஏதோ தப்பு நடந்து விட்டது போன்று, தவறு நடந்து விட்டது போன்று நாம் நிலைமையை மோசமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. இது நண்பர்களிடத்திலே பழகும்போது உண்டான ஒரு முக்கியமான விஷயம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அன்றைய காலகட்டத்திலே நண்பர்கள், அருமை சகோதரர்கள் எப்படி பழகி கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு ஹலீஃபாக்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அவர் ஒரு அநியாயக்கார கொடுங்கோல ஹலீஃபா. அவர் என்ன செய்கிறார், 3 பேர் நல்லவர்கள், சாலிகானவர்கள், அவர்களை வெட்டி கொள்ளும்படி அந்த 3 பேரையும் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். அவர்களே ஒரு முக்கியமான நல்ல மனிதர் அபுல் ஹுசைன் அன் நூரி என்பவர். இந்த 3 பேரையும் கொல்லப் போகிறார்கள். அபுல் ஹுசைன் நூரி முதலிலே வருகிறார். முதலிலே என்னை கொள்ளுங்கள், என்னுடைய தலையை வெட்டுங்கள் என்று முன் வருகிறார். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே ஹலீஃபாக்கள், கொடுங்கோலர்கள் இருந்தார்கள், சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஹலீஃபாவுக்கு ஆச்சரியமாகிவிட்டது, நீர் ஏன் முன் வருகிறாய்? தலையை வெட்டுவதற்கு யாராவது முன் வருவார்களா? என்ன காரணம் என்று கேட்கிற போது அபுல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அஹ்பப்து அன் ஊசிர இஹ்வானி பில் ஹயாத்தி ஃபி ஹாதி ஹிலாராத், ஒரு சில நிமிடங்களாவது என்னுடைய அன்பு நண்பர்கள் உயிரோடு இருக்கட்டுமே, அதை நான் சந்தோஷப்படுகிறேன், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். முதலில் நான் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்த சில நிமிடங்கள், அந்த சில நிமிடங்களாவது என்னுடைய சகோதரர் கொஞ்சம் ஹயாத்தாக இருக்க வேண்டும். இது அன்பான பெருமக்களை உண்மையான சகவாசத்தினுடைய, உண்மையான நட்பினுடைய ஒரு வெளிப்பாடு. அருமையான ஒரு வாசம், அஹ்பப்து அன் ஊசிர இஹ்வானி பில் ஹயாத்தி, என் இஹ்வான்கள் கொஞ்ச நேரமாவது ஹயாத்தாக இருக்க வேண்டும். பி ஹாதி லஹலாத்தி, வார்த்தையை வாசகமே ரொம்ப அபூர்வமான அலங்காரமான வாசகமாக இருக்கிறது. இதை கேட்ட மாத்திரத்திலே ஹலீஃபாவுக்கு பொறுக்கவில்லை. அவருக்கு ஆச்சரியமாகிவிட்டு, இப்படிப்பட்ட நண்பர்களும் இஹ்வான்களும் இருப்பார்களா? 3 பேரையும் விடுதலை செய்து விட்டார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியானால் கூடா நட்பு கேடாக முடியும் என்று தமிழிலே கூறுவார்கள். கூடா நட்பு கூடாது. உண்மையான நட்பு, யதார்த்தமான நட்பு, இஹ்லாஸான நட்பு இருக்க வேண்டும். குடும்பத்திலேயும் இருக்கலாம், குடும்பத்திற்கு வெளியேயும் இருக்கலாம். நாம் யாரிடத்திலே பழகுகின்றோமோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, பண்பாடுகள் எப்படி,
இதையெல்லாம் பார்த்து பார்த்து நாம் பழகினோம் என்றால் அவர்கள் மூலமாக நமக்கு பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்கள் கிடைக்கும், மட்டுமல்ல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும். குடும்பத்தினர் சொல்லாத ஆலோசனைகள், ஆசிரியர்கள்லாம் சொல்லாத ஆலோசனைகள், உயிருக்கு உயிராக பழகின்ற அந்த ஜானி தோஸ்த் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள். நிறைய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். நம்மிடத்திலே பணம் இருந்தால் மட்டும் பழகுவது, பணம் இல்லாவிட்டால் நம்மை விட்டும் விலகி சென்று விடுவது, இவர்களோடு நாம் நட்பு கொள்ளவே கூடாது. அதற்கு ஒரு சின்ன விஷயத்தை அஸ்வத் பின் கசீர் என்கின்ற ஒரு நண்பர் சொல்லுகிறார். முகமது பின் அலி என்கின்ற ஒரு பெரியாரிடத்தில் சென்று என்னுடைய தேவையை சொன்னேன். தேவையை சொன்னதோடு எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய கஷ்டத்திலே அவர்கள் பங்கெடுக்க மறுக்கிறார்கள், என்னுடைய துன்பத்திலே பங்கெடுக்க, இன்பத்திலே பங்கெடுக்கிறார்கள். நான் வசதி வாய்ப்போடு இருக்கிற போது என்னிடத்திலே கூட குழாவி கொண்டிருந்தார்கள். வசதி வாய்ப்பு குறைந்து போய்விட்டது. அவர் சொல்லுகிறார், முறையிடுகிறார், நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், உதவி பண்ணுங்களேன் என்று. அப்போதான் முகமது பின் அலி கூறார், பிஸல் அகுன் எராக்க கனியா வயப்தவுக்க ஃபக்கீரா. நீ பணக்காரனாக இருக்கிற போது, வசதி வாய்ப்புள்ளவனாக இருக்கிற போது உன்னிடத்தில் அன்பாக பழகக்கூடியவன் மிக மட்டமானவன். எஃப்தவுக்க ஃபக்கீரா, நீ ஏழையானதுக்கு பின்னால் உன்னை துண்டித்து செல்கின்றானே, உன்னுடைய உறவை முறித்து கொள்கிறானே, அவன் மிக மட்டமானவன், நீ கவனமாக இருந்து கொள் என்று சொல்லி அந்த பெரியார் சும்மா அமர குலாமகு தம்முடைய குலாமிடத்தில் சொல்லுகிறார். அஹ்ரஜ கைசன் ஃபீ சபா திரகம், 700 திரகம் கொண்ட ஒரு பணப்பை அவரிடத்தில் கொண்டு ஒப்படைக்க, பக்கால் அந்த பெரியார் கொள்கிறார், இஸ்தன்ஃபிக் ஹாதி, இதை நீ செலவு செய்து கொள். ஃபைதா நஃபதத், அது காலியாகி போய்விட்டால் ஃபாலிமினி, மறுபடியும் இடத்திலே சொல், உனக்கு தேவையானால் திரும்ப வா என்று சொல்லி அனுப்புகிறார். இப்படி அன்பான பெருமக்களே, இன்பத்தில் மட்டுமன்று துன்பத்திலேயும் பங்கெடுக்கின்றவர்கள் தான் உண்மை நண்பர்களாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, துனியாவினுடைய வளத்திற்கும் ஆகரத்தினுடைய மேன்மைக்கும் யார் வழிகோள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை நண்பர்களாக இருக்க முடியும். இவர்கள் போன்ற நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ்கள் வலியுறுத்துகிறது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு நண்பரை நீங்கள் தேடி சென்றீர்கள் என்றால் 2 மலக்குமார்கள் நமக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய இந்த பயணம் சிறப்பான பயணம், நீ நல்லவனாக ஆகிவிட்டாய், உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடம் இருக்கிறது என்று நமக்கு வாழ்த்து சொல்கிறார்களே, அந்த வாழ்த்துக்கு தகுதி உடையவர்களாக நாம் வாழ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.